மட்டன் பிரியாணி சுவையில் சூப்பரான சைவ பிரியாணி. கேரளா ஸ்பெஷல் பலாக்காய் பிரியாணி. பிரியாணி பிரியர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. மட்டன் பிரியாணிக்கு நிகரான சத்தான சுவையான சைவ பிரியாணி இருக்கு தெரியுமா? கேரளா ஸ்பெஷல் பலாக்காய் பலாப்பிஞ்சு வைத்து சுவையான சைவ மட்டன் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். பலாக்காய் பலாப்பிஞ்சு 2 கப், பாஸ்மதி அரிசி சீரக சம்பா அரிசி 2 கப், வெங்காயம் 2, முழு மசாலா பொருட்கள் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி மசாலா பவுடர் 2 முதல் 3 வரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி 1 கப், உப்பு, நெய் தேவையான அளவு. பலாக்காயில் உள்ள சுளைகளை துண்டுகளாக வெட்டி கழுவி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தயிர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்கவும். அரிசியை லவங்கம், பிரியாணி இலை மற்றும் ஏலக்காய் சேர்த்து உதிராக வேக வைக்கவும். ஊறிய பலாக்காய் மசாலாவை சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நன்றாக வதக்கவும். வாணலியில் நெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி பச்சை மிளகாய், முழு தானியங்களை சேர்த்து நறுமணம் வரும் வரை நன்றாக வதக்கவும். அடி கனமான பாத்திரத்தில் ஒவ்வொரு லேயராக தம் வைக்கவும். முதலில் பலாக்காய் மசாலா கலவை ஒரு லேயர், சாதம் ஒரு லேயர் என்று மாற்றி மாறி அடுக்கவும். மேலே கொத்தமல்லி, புதினா தழைகள் சேர்த்து 10 நிமிடங்கள் மிதமான தீயில் தம் வைக்கவும். 10 நிமிடங்களுக்குப் பிறகு லேசாக கிளறி எடுத்தால் சுவையான பலாக்காய் பிரியாணி தயார்.